கடைசியில சொதப்பிட்டல. என்ன பெரியமா பண்றது? என்னால முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்த்தேன், முடியல பெரியமா. சரி, உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு, சத்தியம் வாங்குறது. அவகிட்ட நீ நினைச்ச மாதிரி சத்தியம் வாங்கிட. சரி பெரியமா. சத்தி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சத்தியம் பண்ணணும் சொல்லிட்டு இருந்த, அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆமா மாமா, சந்தோஷம்தான். அவர் கேக்குற சத்தியத்தை நான் பண்ணி கொடுக்கணும். அத கேட்டு என் மாமா முகம் சந்தோஷத்துல நிறைஞ்சு போறத நான் பார்க்கணும் மாமா. ஆமா, என்ன சத்தியம்னு தெரியாம சந்தோஷத்துல இருக்கியா? சத்தியம் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். சும்மா தலையாடிக்கிட்டே இருக்கா. கண்மணி, நான் என்ன கேட்டாலும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? நீங்க என்ன கேப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் கோல்டு மெடலுக்கு அப்புறமா தான். பசங்களா, இப்பதான் நீங்க முத தடவையா இங்க வர்றீங்க. கோயிலுக்குள்ள நீங்க என்ன பேசினாலும், எவ்வளவு கத்தி பேசினாலும் வெளியே ஒரு துளி சத்தம் கூட கேட்காது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருந்தாலும் அது 4 சுவத்துக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. இங்க உண்மையை மட்டும்தான் பேசணும். மனசுக்குள்ள இருக்க விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ அதை வெளிப்படையா கேட்டு மனைவி கிட்ட சத்தியம் வாங்கிக்கணும். புருஷன் என்ன சத்தியம் கேட்டாலும் மனைவி அதை மறுக்காம பண்ணி தரணும். உங்க புருஷனுக்கு நீங்க பண்ணித்தர சத்தியத்துக்கு வாழ்க்கை பூரா கட்டுப்பட்டு நடக்கணும். உங்களுக்கு சொல்றது புரியுதா? புரிஞ்சிருச்சு மாமா. புரிஞ்சுது மாமா. அண்ணா, நீங்களும் அண்ணியும் முதல்ல போயிட்டு வாங்க. மரகதம், போலாமா? சரிங்க. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? மரகதம், உங்ககிட்ட நான் என்ன கேட்க போறேன்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். நம்ம குடும்பத்துல நல்ல பொறுப்புள்ள தலைவியா இருந்து நல்லபடியா பாத்துக்கணும். எனக்கு இது ஒண்ணு மட்டும்தான்மா, வேற எதுவும் இல்ல. சரிங்க, இதுல எந்த நிபந்தனையும் இல்ல. இவ்வளவு நாளா நான் தானே நல்லபடியா பாத்துட்டு இருந்தேன். இனிமேலும் நம்ம குடும்பத்தை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துப்பேங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? போலாமா? சரிங்க. வா. பாரி அண்ணா, நீயும் மங்கையும் போயிட்டு வாங்க. வாங்க.
என்னங்க, சொல்லுமா. நீங்க என்கிட்ட என்ன கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன? யார் என்ன சொன்னாலும் அனுசரிச்சு போகணும். உன்னால இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, இதானே? இல்லமாங்க, எனக்கு உன்னை பத்தி தெரியும். இத்தனை வருஷமா நம்ம ஒன்னா இருந்திருக்கோம். நீ நினைச்சிருந்தா அண்ணி பேசுற பேச்சுக்கு நம்ம குடும்பத்தை எப்பயோ பிரிச்சிருப்ப. ஆனா நீ அப்படி பண்ணாம நீயே புரிஞ்சு நடந்துக்கும் போது உன்கிட்ட சத்தியம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நான் உன்கிட்ட சத்தியம் வாங்குறதுக்காகலாம் உள்ள கூட்டு வரல. வெளியில இருக்கிற யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் உள்ள கூட்டு வந்தேன். நீங்க கேட்கலனாலும் சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. இங்க பாருங்க, நம்ம குடும்பம் இப்ப போல எப்பவும் ஒத்துமையா இருக்கும். அதுக்கு பக்கபலமா நான் இருப்பேன். இது சத்தியம். குமரா, நீயும் கண்மணி போயிட்டு வாங்க. சரி சித்தப்பா. ம். என்ன? ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, நாம இங்க ஹனிமூனுக்கு வரல, கோயிலுக்கு வந்திருக்கோம். புரியுதா? ம். இங்க பாருங்க, இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சத்தியம் எல்லாம் பண்ணி தர மாட்டேன். வெளியே இருக்கிற அத்தை மாமா தப்பா நினைச்சுக்க கூடாது, அதுக்காக தான் நான் வந்தேன். போலாமா? இல்ல கண்மணி, கண்டிப்பா சத்தியம் வாங்கணும். அம்மா அப்பா சொல்லிருக்காங்கல்ல. நீங்க என்ன சத்தியம் கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன அவ்வளோ ஈஸியாலாம் ஏமாத்த முடியாது. நீங்க கோல்டு மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. வாங்க போலாம். நல்லா இருப்பா, நல்லா இருமா, நல்லா நல்லா இருங்க. மாமா, நல்லா இருங்க. நல்லா நல்லா இருக்கு, இருங்க. நல்லா இருக்கு. இனியா, அப்பா. நீயும் ராசாத்தியும் போங்க. சரிப்பா. போமா. போப்பா. ராசதி, ரசதி, என்னாச்சு? ராசாத்தி பாத்து. பாத்துமா. கால் தடுக்கிடுச்சு. பார்த்து போமா.
நான் என்னோட வாழ்க்கையில எனக்கு என்ன வேணும்னு ஆசைப்பட்டேனோ அதை விட அதிகமாவே கொடுத்திருக்கேன். புகுந்த வீட்ல என்ன மாதிரி வேற யாருக்கு இவ்ளோ சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும்னு தெரியல. ஏன்னா நான் வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷமான நேரத்துல உன் சன்னிதானத்துல வச்சு நான் என் மாமா என்ன கேக்குறாரோ அந்த சத்தியத்தை நான் பண்ணி தரேன். மாமா, நீங்க இவ்ளோ நாள் இதத்தானே கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தானே காத்துட்டு இருந்தீங்க. இப்ப கேளுங்க, உங்களுக்கு நான் என்ன சத்தியம் பண்ணி தரணும் சொல்லுங்க மாமா. என்னன்னு கேளுங்க மாமா. ஏன் அமைதியா இருக்கீங்க? அது இல்ல ராசாத்தி. என்னன்னு தயங்காம கேளுங்க மாமா. ராசாத்தி, நான் இதுதான் சத்தியம்னு சொன்ன பிறகு நீ மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சத்தியமா மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நீங்க என்ன கேட்டாலும் பண்ணி தருவேன். பேச்சு மாற மாட்டியே? கண்டிப்பா மாற மாட்டேன். கேளுங்க. எதுக்கு மாமா தயக்கம்? என்னன்னாலும் பரவாயில்ல, கேளுங்க மாமா. ராசாத்தி, எனக்கு உன்னை பிடிக்கல. நீ நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடு. மாமா, எந்த நேரத்துல விளையாடுறதுன்னு இல்லையா? சீக்கிரம் கேளுங்க மாமா. வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஹேய், விளையாட்டுலாம் இல்ல, நிஜமா தான் கேக்குறேன். என்னை விட்டுரு. என் வாழ்க்கையில இருந்து நீ போயிரு. மாமா, இப்போ நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? ராசாத்தி, எனக்கு இது ஒண்ணுதான். நீ என் வாழ்க்கையில இருக்க கூடாது. மாமா, இப்படி சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது மாமா. மாமா, நீ என்ன விட்டு போயிடுன்னு சொன்னதுக்கு பதிலா உயிரை விட்டுடுன்னு சொல்லுங்க மாமா. சந்தோஷமா நான் உயிரை விட்டுடுறேன். ஆனா இந்த ஒரு வார்த்தையை சொல்லி என்ன உயிரோட கொல்லாதீங்க மாமா. கொல்லாதீங்க மாமா. இங்க பாரு, சும்மா அழுகிறதுனால ஒண்ணும் நடக்க போறதில்ல. நானும் என் மனசை மாத்திக்க மாட்டேன்.
ஐயோ மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, சொல்லாதீங்க. இத நான் உன்கிட்ட இப்ப சொல்லல, ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நீ எனக்கு வேணாம், நமக்குள்ள எதுவும் செட் ஆகாதுன்னு. ஆனா நீதான் கேட்கல. மாமா போதும் ராசாதி, எனக்கு ஒண்ணு பிடிக்கல. சொன்னா புரிஞ்சுக்க. எனக்கு ஆசைகள் கனவுகள்னு நிறைய இருக்கு. ஆனா அது மொத்தமா உன்னை கல்யாணம் பண்ணப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இத பாரு, என்னால ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ முடியாது. போதும், இதோட முடிச்சுக்கலாம். உன்கிட்ட இந்த சத்தியத்தை வாங்குறதுக்காக கொஞ்ச நாள் உன்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சேன். பொய்யா வேஷம் போட்டு உன்னை இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. உன்னை ஏமாத்தி துரோகம் பண்ணிட்டு இருக்காமா, அவனை நம்பாத. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னால உன் மேல அன்பா இருக்கிற மாதிரி பொய்யா கூட நடிக்க முடியல. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிட. என்ன சத்தி இப்படி பண்ற? நீ என்ன சொன்ன? என்ன சத்தியம் கேட்டாலும் பண்ணி தரேன்னு சொன்னல. இப்ப இப்படி அழுது அடம்பிடிச்சா என்ன அர்த்தம்? வேணாம் மாமா, வேணாம் மாமா, வேணாம், வேணாம் மாமா, இது மட்டும் வேணாம், இது மட்டும் வேணாம். முடியாது ராசா. கொடுத்த வாக்கு மாறாம எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அங்காள பரமேஸ்வரி, என்ன இப்படி நிற்கதியா கொண்டு வந்து நிறுத்திட்டிய. இதுக்காகவா உனக்கு காப்பு கட்டி பூக்கூட இறங்குன? இப்படி ஓ சந்நிதியில வச்சே என் வாழ்க்கையை பறிக்க என்ன சத்தியம் பண்ண வைக்கிறிய. இது உனக்கே நியாயமா? சொல்லு, உனக்கே நியாயமா? ராசாத்தி, நீ என்னதான் அழுது சீன் போட்டாலும் நான் உன்கிட்ட சத்தியம் வாங்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். நான் இந்த சந்தர்ப்பத்துக்காக பல நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்காக தான் நான் இத்தனை நாள் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பவே நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கற. மாமா, நீங்க இந்த சத்தியத்தை என் மேல வெறுப்பா இருக்கிறப்ப கேட்டிருந்தா நான் கண்டிப்பா கொடுத்திருப்பேன். ஆனா கொஞ்ச நாளா நீங்க என் மேல காட்டின அன்புக்கு நான் அடிமையாயிட்டேன். அதனால அத உண்மைன்னு நம்பிட்டேன் மாமா. என்ன ஏமாத்திட்டீங்களே மாமா. ஐயோ, உங்களை விட்டு என்ன போ சொல்லாதீங்க, என்னால அது முடியாது மாமா. வேணாம் மாமா, மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா. வேணாம் மாமா, மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, உங்களை விட்டு என்ன போ சொல்லாதீங்க மாமா. வேணாம் மாமா, மாமா வேணாம் மாமா, என்ன விட்டுறாதீங்க மாமா. ஏய், இத பாருங்க, நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான். நீ எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லாதீங்க மாமா, அப்படி சொல்லாதீங்க ஏய், மாமா. நீ எனக்கு வேணாடி. வேணாம் மாமா, உன் கூட இருந்தா நான் நிம்மதியா வாழ முடியாது. உங்களை விட்டு என்ன போ சொல்லாதீங்க. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது மாமா. ராசாத்தி, மாமா வேணாம் மாமா, மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா. ஆமா ராசா, வேணாம் மாமா, என்னால உன்னை ஏத்துக்க முடியாது. நான் உன் கூட இருந்தனா வாழ்க்கை ஃபுல்லா உயிரோட இருந்தோம் செத்த பணமா தான் இருப்பேன்.
நீ என்னை விட்டு போனாதான் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் கிடைக்கும். என்ன கொல்லாத, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிரு.